தமிழ்நாடு அரசில் பில் கிளர்க், ஹெல்பர், வாட்ச்மேன் உள்ளிட்ட பணிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராம் சேனலோட லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளோட அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் இணையுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்து கிடைக்கும். தமிழ்நாடு அரசுக்கு இயங்கும் வந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபம் கழகத்தில் வெளியாகிருக்கிற ஒரு அறிவிப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த அறிவிப்பு படி வந்து பார்த்திங்கன்னா, பட்டியல் எழுத்தர் பணிக்கு 100 காலி பணியிடங்களும், ஹெல்பர் அதாவது உதவுபவர் பணிக்கு 100 காலி பணியிடங்களும், காவலர் பணிக்கு 100 காலி பணியிடங்களும் இருக்குது. சரி, பருவகால பட்டியல் எழுத்தர் அதாவது சீசனல் பில் கிளர்க் அந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, கல்வி தகுதியாக வந்து பிஎஸ்சி அறிவியல் அல்லது விவசாயம் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் இளங்கலை பொறியியல் பட்டத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினராக இருந்தீங்கன்னா 37 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எம்பிசி, பிசி, எம்பிசிவி பிரிவினராக இருந்தால் அதிகபட்சமாக 34 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓசி பிரிவினராக இருந்தால் 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பணிக்கு ஊதியம் எவ்வளோ வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5285 ரூபா ப்ளஸ் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 5087 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கான போக்குவரத்து படி வந்து 120 ரூபா வந்து இந்த பணிக்கு வந்து வழங்கப்படுது. அடுத்தது பருவகால உதவுவர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினருக்கு 37 வயசு அதிகபட்சமாக வந்து இருக்கணும். எம்பிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி பிரிவினருக்கு 34 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். ஓசி பிரிவினருக்கு 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பருவகால உதவுவர் பணிக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5218 ரூபா ப்ளஸ் டிஏ 5087 ப்ளஸ் ஒரு நாளைக்கான போக்குவரத்து பணி வந்து 100 ரூபா வந்து தராங்க. பருவகால காவலர் பணிக்கு அதாவது வாட்ச்மேன் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினருக்கு 37 வயசும், எம்பிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி பிரிவினருக்கு 34 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓசி பிரிவினருக்கு 32 வயசு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான சம்பளம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5218 ப்ளஸ் டிஏ 5087. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து படி வந்து 100 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த பணிக்கு இப்போதைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரைக்கும் தான் வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஒரு மாவட்டமாக இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும். இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 31/7/2025 இந்த அட்ரஸில் மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், சிப்காட் காம்ப்ளெக்ஸ், மீளவிட்டான், மடத்தூர் அஞ்சல், தூத்துக்குடி 8 என்ற முகவரிக்கு நீங்கள் வந்து அஞ்சல் மூலமாக அதாவது போஸ்டல் மூலமாக வந்து நீங்கள் 31/7/2025 அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது போல் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.